பாண்டியன் திருப்பி ஒரு பெரிய முடிவு எடுத்தே தீரணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோமதி டிப்பிக்கலாக எப்படி நடந்துக்கணுமோ இப்படி தான் நடந்துப்பாங்க சில பேர்லாம் சில வீடுகளில் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துக்கவும் செய்கிறாங்க அவங்க. அதாவது இந்த பொண்ணை இனிமேல் நம்பவே கூடாது, அவ்வளோதான், இவன் நம்ம நம்பிக்கையை வந்து ஏமாற்றிட்டா, இவன் நம்ம வந்து இவளுக்கு கொடுத்த ஒரு சுதந்திரத்தை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்கல, அதனால் இதுக்கப்புறம் வந்து சிறகெல்லாம் வெட்டி விட்டு வீட்டில் உட்கார வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி காலேஜுக்கு போக மாட்டாங்கலாம் பக் பக் பக்னு பேசிகிட்டு இருக்காது. இதனோட தான் பாண்டியன் என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி அவங்க அக்கா, தூரத்து சொந்தம், திடீர்னு வந்த அக்கா உமையாரோட வீட்டுக்கு போய் அங்கே வந்து பேசி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கடைசியில் வந்து என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு நான் தரேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையே பொண்ணு பார்க்க வாங்க, நான் அப்போயே வச்சு மாப்பிள்ளையை பார்த்துக்கிறேன், இதான் நடக்கணுன்ட்டு இருந்தால் அதான் நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு வெளில வந்து பழனிவேல்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் அவள் இப்படி பண்ணுவான்ட்டு, எனக்கு அவள் ஏதாவது தவறான ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடுறது பெட்டர்னு தோணுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுகன்யா என்னடா அது எப்படியாச்சும் வந்து இவங்க திருப்பி இந்த குமரவேலையும் இவங்களையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. இப்போவே மாட்டிக்கிச்சிங்களே இதுங்க, நம்மளை நல்ல வேலை மாட்டி விடலங்கிற மாதிரி திருதுன்னு முடிச்சு வில்ல வேலை செய்கிறாங்க. அவங்க ஏன் அந்த வில்ல வேலையை செய்கிறாங்கிறது நம்ம ஒன்றும் புரியல இன்னும் நமக்கு. இதுக்கு நல்லா அந்த பிள்ளையை படிக்க அனுப்பலாமேன்னு பேசினதுக்கெலாம் தாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கோமதி. அதுக்கு நடுவில் ஒரு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்களே, வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அரசி வாமா அப்படின்லாம் உட்கார வச்சு சாப்பிட சொல்ல இவர் மட்டும் சாப்பிடாமல் இருந்து எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறாரு. எதையோ வந்து தக்காளி சாதம் மாதிரி வாங்கிட்டு வந்து அத்தனை பேரையும் சாப்பிட வச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து இப்போ அரசியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இவள்கிட்டதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க, நம்ம சொன்னால் அவள் செய்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னா, இல்லை எங்கள் அக்கா பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீ அவன் வந்து வரப்போகிறான், இந்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறாங்க பொண்ணு பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறமா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா சரி அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தை எல்லோரும் வேணுமா இதெல்லாம் அவசரப்பட்டு செய்ய வேணான்னு தங்கமயில் ஒரு பக்கம், சுகன்யா ஒரு பக்கம் எல்லோரும் வந்து பேச, இவ ஓடி போயிடுவா, அப்போ நம்மளாம் என்ன பண்ணுறது, தூக்கு மாட்டிக்குவா அப்படி இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க கோமதி. இது வந்து குடும்பத்தை வந்து காதலுங்கிற ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அராஜகம் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஓகேவாக இருந்து போக ரொம்ப ஓவர் ஆக்ஷன் ஆகிட்டே இருக்குது அந்த விஷயங்கள், இப்போ நடந்துக்கிற அந்த கேரக்டர் பண்ணுற விஷயங்கள். ஸோ இப்போ இதுக்கு பிறகு எப்படியோ வந்து கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாலும் அதை கெடுத்து விட பிளான் பண்ண போகிறாங்க. சுகன்யா அதை பற்றி நீங்கள்